ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈசி, அதாவது என்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி போட்டு பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் வில்லங்கம் எப்படி போட்டு பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். வில்லங்கம் எதுக்கு போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொத்து வந்து நம்மளோட லேண்டு நம்ம என்ன வச்சுருக்கோமோ அது வந்து யாரோட பேரில் இருக்குது, யார் வச்சுருந்தாங்க, யார்கிட்டேருந்து நம்ம வாங்கினோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் தான் தெரியும். வில்லங்கம் போட்டு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம நியூவாக வந்து ஒரு லேண்டு வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு 1 இயரோ இல்லை 6 மந்த்தோ கழித்து நம்ம வந்து வில்லங்கம் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தோம்னா நம்மளோட பேர் சேஞ்ச் ஆகிருக்கா, நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்திருக்கா அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு வில்லங்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வில்லங்கம் எப்படி எடுக்கிறதுன்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிஸ்டத்தில் நீங்கள் வந்து கூகுளில், நான் வந்து சிஸ்டத்தில் தான் பார்க்க போகிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபயர்பாக்ஸ் ஒரு கூகுள் எனிதிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஈசி வியூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஈசி வியூ ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த பிறகு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்வீஸில் என்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அதில் போய் ஈஸி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஈஸி இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து ஈஸி போட்டு பார்க்க போகிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கிளிக் பண்ணி அதில் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஈஸி கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜோன் செலக்ட் பண்ணுங்கள், எந்த ஜோனில் நீங்கள் இருக்கீங்கன்ட்டு. இப்போ என்னோடது வெள்ளூர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. அண்ட் தென் அவங்க எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போட்டுக்கணும். டேட்டு ஈஸி வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். என்னோடய கிளைண்ட் வந்து ஜான்வரி 1975 கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரெசன்ட் டேட் வரைக்கும் போட்டு தர சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் போடுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் வந்து நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஸோ ஆகஸ்ட் நம்ம போட்டால் வராது, ஃப்யூச்சர் டேட் வராது, பாஸ்ட் அதாவது முடிஞ்ச மந்த்து தான் வரும். ஸோ நான் ஜூலை 31 வரைக்கும் போட போகிறேன். ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ சர்வே டேட்டஸில் பார்த்திங்கன்னா எந்த வில்லேஜ்னு பார்க்கணும். வில்லேஜ் போட்டு சர்வே நம்பர் என்ன, சர்வே நம்பர் வந்து என்னோடய 103. டிவிஷன் அதுலேயும் வந்து சப்டிவிஷன் இருக்கும் 8. கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். இப்போது ஒரு டவுட் என்னென்னாக்கா, ஒரு சர்வே நம்பர்லேயே வந்து சப்டிவிஷன் நம்பர் 2 3 இருக்கும், சரிங்களா? இப்போ என்னோடது வந்து 3 இருக்குது. ஸோ அந்த 3 நம்ம ஒரே இதில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னாக்கா, இப்போது திரும்ப அந்த சர்வே டீட்டெயில்ஸ் போயிட்டு நம்மளோட வில்லேஜ் கிளிக் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் போட்டுட்டு சப்டிவிஷன் நம்பர் மாறும்ல. இப்போது நான் 8 போட்டேன், 9 அங்கே ஆட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சர்வே நம்பர் 103ல் 8 and 9 எடுக்க போகிறேன் நான். இதை நம்ம ஒரே பேஜாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றா தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது அங்கே கொடுத்துருக்க கேப்சாவை நம்ம டைப் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது கிளிக் ஹேர் கொடுத்துருக்காங்க. சர்ச் கொடுங்க. இதை டைப் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் ஓகேவா. இப்போது இது மாதிரி சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரியட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோ பாருங்கள், ஈஸி எடுத்தாச்சு. ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் 5 மினிட்ஸில். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே சர்வே நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம்ல, 103ல் 8 and 9 கொடுத்துருந்தோம்ல, இங்கே வந்துச்சு பாருங்கள் இந்த பேஜில். இப்போ உங்களுக்கு எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் நீங்கள் ஒரே பேஜில் வந்து அதை எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக அது மாதிரி போட்டு ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. அதே மாதிரி
காலம் பாருங்கள், பீரியட் பாருங்கள். 1 ஜான்வரி டு 1975லேருந்து 31 ஜூலை வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த வில்லங்கம் எடுக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் புதுசுனா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.